முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்ல முதியோர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 உயர்த்தியிருக்காங்க. இப்போ அவங்க ஆல்ரெடி எல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பென்ஷன் இப்போ வாங்குறாங்கல்ல, அந்த ஓய்வூதியம், அத பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 2000 உயர்த்தியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுல தந்தத விட, இப்போ அத விட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000 உயர்த்தியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா, முதலாவது. இதுல உங்களோட நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறேன். உங்களோட கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மாணவர்கள். அவங்க இப்போ காலேஜ் படிக்கிறதுக்காக கல்வி கடன்ங்கிறது வாங்கியிருப்பாங்கல்ல. அந்த கல்வி கடன பார்த்தீங்கன்னா, முழுமையாவும் அரசே ஏத்து அத பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அரசே கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இவங்க எந்தெந்த பேங்க் அப்படின்னு இன்னும் சொல்லல. இப்போ எப்படி சொல்றது? இப்போ சென்ட்ரல் பேங்க் அந்த மாரி ஒவ்வொரு பேங்க் இருக்குல்ல. அவங்க அந்த மாரி எந்த பேங்க்னு இன்னும் சொல்லல. ஆனா, இப்போ நீங்க படிப்புக்காக இப்போ கல்வி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த கல்வி கடன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அரசாங்கமே கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, யார் யார் வீட்ல இண்டிவிஜுவலா அவங்கவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கோ, அந்த ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிலிண்டர் வாங்க கூட காசு இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்க இதனால பயனடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தின கருத்து அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அத நீங்க கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா? இந்த சிலிண்டர் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரேன்னு சொல்றாங்கல்ல, இத பத்தின கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது கீழ இருக்கிற கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நான் ஏதாச்சும் அரசாங்கம் இப்போ ஏதாச்சும் ஒரு கட்சிங்கிறது இந்த அறிக்கையில கண்டிப்பா இந்த பாயிண்ட்ட வச்சிருப்பாங்க நான் நினைச்சிட்டே இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இந்த அறிக்கையில அவனுக்கு குடுத்திருக்காங்க. இதுல அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு போட்டியில மாடால குத்தி யாராச்சும் உயிரிழந்தாங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சார்புலேருந்து ரூ. 10,00,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான். நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்ட பத்தி ஒரு வீடியோங்கிறது தனியா போட்டிருப்பேன் இண்டிவிஜுவலா. அதில நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ இந்த ஜல்லிக்கட்டுல இப்போ உயிர் இழக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மாடு ஏதாச்சும் காயப்பட்டுச்சுன்னா, அதுக்கு அந்த மாரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கான டீட்டெயில்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க அப்படி பார்க்கலாம். அத செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மாடுகளா இருக்கட்டும், இல்ல மாடுபிடி வீரர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாரி ஒரு தொகை தரும்போது தான், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து மாடு பிடிக்கிறதுக்கு நெறைய பேர் வருவாங்க. அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது கொஞ்சம் அழிஞ்சு போயிரும். இந்த மாரி ஊக்கத்தொகை இந்த மாரி தரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதேதான் ஜல்லிக்கட்டுல இப்போ யாராச்சும் காயம் அடைஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000 தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இதான். இப்போ ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க போய் மாடால ஏதாச்சும்